ஆண்டவருக்கு யாரு கிடையாது தெரியுமா? பேர பிள்ளைங்க கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட்டாங்க, நான் ஆண்டவரை தாத்தான்லாம் கூப்பிட மாட்டேன். அங்க இங்க அதான் இந்த வருகைன்னு வரும்போது எல்லாருமே இண்டிவிஜுவலா மாறிடும். அந்த இடத்துல வேற அங்க கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. ஹல்லேலூயா. உறவை வாங்க முடியாது, அபிஷேகத்தை வாங்க முடியாது, பாட்டு புக்கு வாங்க முடியும், பைபிளை வாங்க முடியும். ஆமென். ஆயில் வாங்கக்கூடியது கிடையாது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கடைசியில வாங்கிடலாம். ஆண்டவர் வருகை வருதுன்னு அந்த டைம் நம்ம போன் பண்ணி, பிரதர் எங்களுக்காக ஜெபிக்கவும். போன் ரிங் ஆயிட்டு இருக்கும், பிரதர் இருக்க மாட்டார். ஆமா, நம்ம இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கூட தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கூட தான் இருப்பாங்க. ஆனா வருகைன்னு வரும்போது அது ஒரு இண்டிவிஜுவலா மாறிடுவாங்க. அந்த இடத்துல எல்லாருமே அப்படிதான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாம் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இந்த வருகைன்னு வந்தது தனியா போயிட்டாரு. பார்த்தீங்களா? அவன் பேதுரு, யோவான், பாரியா போமா கூப்பிட்டாரா? அந்த இடத்துல அது தனியா, அந்த இடத்துல அந்த பர்சன் தனியாயிருவாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு ஆறுதலுக்கு சொல்லுவோம், இந்த பூமியில நம்முடையவர்கள் ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுதல்கள் போகும்போது நம்ம தேற்றுறதே எப்படி தெரியுமா? அவர் வரும்போது இவங்களும் வருவாங்க, இவங்கள நம்ம பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம், இல்லைன்னு பார்ப்போம். ஆனா அந்த டைம்ல நமக்கு அவங்கள பார்க்கறதுக்கு தோணாது. நமக்கு யாரதான் பார்க்க தோணும் தெரியுமா? இதான் உண்மை. ஹல்லேலூயா. அந்த டைம்ல வேற ஒன்றும் தோணாது, அவரை தான் பார்க்க தோணும். இந்த இடத்துல நம்ம இன்னும் அநேகரை சார்ந்து தான் இருக்கிறோம். நமக்கு ஜெப உதவி தேவை, எல்லாமே நமக்கு தேவை. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மை தேவனோடு கனெக்ட் பண்றதுக்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தவைகள். ஊழியர்கள் ஆகட்டும், சபையாகட்டும், நல்ல நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாராகட்டும், என்ன ஆகட்டும். ஆமே, இந்த விஷயத்துல அது எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்ணாங்க, அதனால நான் போயிருவேன் இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. ஏசாயா 63வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்தது இல்லை. 5வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. ஆமென். நான் பார்த்தேன், ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. நான் பார்த்தேன், துணை செய்வார் எனக்கு இல்லை. இந்த ஃபேக்டை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்றதுக்காகவே சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி அந்த ட்ராக்ல நம்ம கொண்டு போவார். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க கூட ஒரு அவங்க கூட ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தர்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு ஃபுல்லா எல்லாத்துக்கும் நீ இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காத. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது. ஆனா நான் எனக்காக ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். பேதுரு, யோவான், யாக்கோபை என் கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு இயேசு போய் ஜெபிக்கிறார். இவனுங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் அவர் ஜெபிக்காம இருந்திருந்தா. அது அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? ஆவிக்குரிய காரியத்துல நீங்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாச போராட்டம் வரும் பாருங்க. அந்த டைம் யாருக்குமே நிக்க முடியாது, யாராலே வர முடியாது. தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்ப. அவர் பிளேம் பண்ணல, அவர் ஃபேக்ட சொல்றார். எல்லாரும் உண்டு, எல்லாரும் ரைட்டு. பவுல் எழுதுற நிருபத்தை தான் மாறி மாறி வாசிட்டு இருக்கிறாங்க எல்லா சபையிலும். ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த போது நான் தனித்து தான் நின்னேனே தவிர ஒருத்தர் என் கூட இருக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டார்கள். 17வது வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதுலதான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் நிற்கிறார். அவங்க நிப்பாங்க, இவங்க நிப்பாங்க, இல்ல நிக்க முடியாது, நிக்க முடியாது. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்து. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். எனக்காக இன்னொருத்தங்க ஓட முடியாது. எனக்கான எண்ணெயை இன்னொருத்தங்க கடைசி வரை தூக்கிட்டு வருவாங்க கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் அதனாலதான் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். எண்ணெய் வாங்குறதுக்கு அது ஈஸியா இருக்கும். எங்க பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார், எண்ணெய் வாங்குறதுக்கு ஈஸியாயிரும். அது ரொம்ப ஈஸியாயிரும். புத்தி இல்லாத கண்ணியை, இவ்வளவு நாள் நீ யாரோட கம்பெனியா இருந்த தெரியுமா? எண்ணெயை வச்சிருக்கிறவ கூட தானே நீ கம்பெனியா இருந்த. ஆனா உனக்கு எண்ணெய் இல்லாம போயிட்டு மணவாளன் வர்றது வரைக்கும் இந்த 5 கன்னி, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா எண்ணெயுடைய ஃப்ரெண்ட்ஸ். அபிஷேகத்தெல்லாம் வாங்க முடியாது, ரிலேஷன்ஷிப்பை வாங்க முடியாது, அதெல்லாம் வாங்கவே முடியாது. நம்ம வாங்கிடலாம் நினைக்கிறோம். கொஞ்சம் காணிக்கை ஆண்டு ஒரு மந்திரவாதி அப்படிதான் வருவான். யார்கிட்ட? பேதுருட்ட வந்துட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எனக்கும் இதை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன் பணம் முன்னோடு கூட. இது வாங்க முடியாது, இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியாது. வாங்க முடியாதுன்னா விலைக்கு வாங்க முடியாது. இது உறவுல கிடைக்கக்கூடியது. இது ஒருத்தங்க நல்ல உறவாடி எண்ணெய் வாங்கி வைப்பாங்களாம், இன்னொருத்தங்க ஈஸியா கொண்டு வந்துட்டு ஹலோ கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்களாம். இது அப்படி கிடையாது. அவன் வருகேன்னு வரும்போது அந்த இடத்துல இண்டிவிஜுவலாக தான் நம்ம ட்ரீட் பண்ணப்படுவோம். ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம், சபையாகவும் ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம். யாரெல்லாம் ஃபுல் காஸ்பல், பெண்டிகாஸ்பல், நார்கோயில் சர்ச் மெம்பர் அவங்களாம் இந்த சைடு வாங்க அப்படிலாம் கிடையாது. இண்டிவிஜுவலாக தான் ட்ரீட் பண்ணப்படுவோம். ஆமே வருகேன்னு வரும்போது ஆமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். எனவே தான் இந்த பூமியில நமக்கு நம்ம எதுல ரொம்ப நானும் என் வீட்டாரும் மோவென்றால் இது ரொம்ப முக்கியம். பேழைக்குள்ள நோவா எல்லாருமே என்ட்ராகணும், எல்லாருமே என்ட்ராகணும். நோவா நீ மட்டும் வந்தா போதும், மீதி எல்லாரையும் நான் கொண்டு வந்துடுறேன். இல்லை, எல்லாரும் என்ட்ராகணும், தனித்தனியா என்ட்ராகணும். நீங்க இங்கிருந்து வெளிநாட்டு போனாலே ஆமே கை குழந்தை, பிறந்த குழந்தைய நீங்க அடுத்த நாள் தூக்கிட்டு போனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன இருந்திருக்கணும் தெரியுமா? தனி பாஸ்போர்ட் இருந்திருக்கணும், கண்டிப்பா இருந்திருக்கணும். தனி பாஸ்போர்ட் இருந்திருக்கணும். அந்த பிள்ளைக்கு சீட்டு 2 வயசு வரை சீட்டு புக் பண்ண தேவையில்லை. நீ 2 மாசம் ஆனாலும் சீட்டு அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் வெளிநாட்டுக்கு போகணும்னா அந்த பிள்ளைக்கு தனி பாஸ்போர்ட் வேணும், தனி விசா வேணும். இது மஸ்ட். நம்ம வருகேன்னு வரும்போது இந்த கூட்டமா இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாருக்குமே அவர் யாரு தெரியுமா? மணவாளன். ஆமே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் இவங்க கூட தானே இருந்தாங்க, அவங்களையும் கூட்டி அப்படி கிடையாது. வருகையில் அப்படி நம்ம ஃபேமிலியா ட்ரீட் பண்ணப்பட மாட்டோம், இண்டிவிஜுவலா தான். தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே, எண்ணெய் குறையாமல் முற்றும். அதனாலதான் சொல்றேன். ஆமா, சில சொல்லுவாங்க அது என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவா. நல்லதுதான், அந்த ஜெபம் நம்ம பாதுகாக்குது. நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ண போறோம்? உங்க வீட்டில் நீங்க நல்ல பிரேயர்ஃபுல்லா, நல்ல ஃபெய்த்ஃபுல்லா
எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இன்னொருத்தங்க அப்படி இல்லைன்னு அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். உத்தரவாதம் எடுக்கணும். இந்த இடத்துல உண்மையாக நீங்கள் பார்க்கணும்னா இந்த எண்ணெய் உள்ள அந்த 5 கன்னிகைகள் அவங்க ரெடியானாங்களே தவிர, ஆனால் இந்த 5 பேருக்காக உத்தரவாதம் எடுத்த மாதிரி தெரியல. எனது வருகைங்கிற விஷயத்தில் அவங்கள காத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அது அவங்க தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே காத்து கொண்டாங்க. ஆமாம். அது நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன், நான் இன்னொருடைய பையன் அப்படியெல்லாம் வச்சு பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமாம். எல்லாருடைய ஜெப உதவி தேவை, உங்களுக்கு ப்ரேயர் எல்லாமே தேவை. அதெல்லாம் நமக்கு சப்போர்ட் தான், ஹெல்ப் தான். அவங்க எனக்கு ஜெபம் பண்றதை வச்சு மட்டும் நான் போக முடியாது. இந்த இடத்துல நான் யாராக தான் இருக்கணும் அப்படி தெரியுமா? மணவாட்டியாக தான் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த காரியத்தில் அது நம்ம சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, எல்லார்ட்டையும் ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ஆமேன். இந்த காரியத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு வார்னிங் நமக்கு கொடுக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல உண்மையிலே இதெல்லாம் ஒரு குறையா அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு இந்த வருகையில சின்ன தப்ப கூட பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணப்படுகிறது. இந்த இடத்துல இவங்க கிட்ட உண்மையிலேயே இவங்க ஏதாவது விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா, கொலைப்படம் ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இல்லை. இது ஒரு குற்றமா? நம்ம இன்னைக்கு சின்ன இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பான்னு சொல்லி விடுறோம் தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு நமக்கு பெரிய கண்ணியா மாறுறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்குல்ல, அந்த ஆசையும் அவங்களுக்குள்ள இருந்திருக்குல்ல, எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட. கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வரல. இது ஒரு தப்பா? நம்ம இது ஒரு தப்பான்னு கேட்கிறோம் தெரியுமா? அதுதான் நாளைக்கு கண்ணியாகவே வந்து நிக்க போகுது. இதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு குற்றமா? அவர் நீடிய சாந்தமும் இப்படியே சொல்லி 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 ஆமே இந்த வருகைக்கான உவமைகள்லாம் பரலோக ராஜ்யத்தை வருகையோடு ஒப்பிட்டு சொல்லுவார் தெரியுமா? அந்த இடத்துல அவர் கிருபையை பார்க்க முடியாது, இரக்கத்தை பார்க்க முடியாது, அன்பு இதெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் இப்படி நம்ம இன்னைக்கு அப்படி விட்டு 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 நிறைய காரியத்தை அப்படி விட்டு விட்டு விடுறோம் தெரியுமா? இந்த காரியம் நாளைக்கு நமக்கு தடையா இருக்கிறத ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து நீங்க நல்லா கவனிங்க. மோசே என்னங்க தப்பு பண்ணுவாரு? பேசுன்னு சொன்ன இடத்துல அடிப்பார். இதெல்லாம் தப்பாங்க. பதறி பேசினான் இருக்கும். இது தப்பா? மோசே என்னெல்லாம் தியாகம் பண்ணார் தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார். அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டான்னு சொல்லி விட்டார். எகிப்தின் பொக்கிஷங்கள் இப்படி ஒரு தியாகம் பண்ண மனுஷன் ஒரு சின்ன இதெல்லாம் தப்பா? மோசே நீ போண்டா அப்படின்ட்டார். இந்த அனனியா சப்பரால் என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க? இன்னைக்கு மட்டும் அவர் அப்படி செஞ்சார்னா எல்லாரும் அடக்க ஆராதனை தான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய். ஆமே. இந்த இடத்துல வரும்போது எவ்வளவு மைன்யூட். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக கடவன்.